ராமநாதபுரத்தில் முறிந்து விழுந்திருக்கிறது மரம். இந்த மழை பொழிவினுடைய எதிரொலியால் கனமழை, சூறாவளி, காற்று இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மரமானது வேரோடு முறிந்து விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. தித்வா புயல் ராமநாதபுரத்தில் சூறாவளி காற்றை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் இந்த மரம் இருந்திருக்கிறது. அந்த மரம் தான் இப்போ வேரோடு சாய்ந்து விழுந்திருக்கிறது. அந்த பகுதியாக வாகனங்கள்லாம் செல்லக்கூடிய சூழலில் அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகள், ஜேசிபி எந்திரம் இருக்கிறது, அதை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் திரையின் வாயிலாக பார்க்க முடியுது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் விவரிக்க கேட்போம். சோனைமுத்தன், இப்போ இது போன்று இன்னும் எந்தெந்த இடங்களில் இந்த மரம் விழுந்திருக்கிறது, அது தொடர்பான அந்த ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கா? அந்த பகுதிகளில் அந்த மரங்களை அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இப்போ இங்கே இந்த மரம் விழுந்தது எப்படி? முழு விவரங்கள். அதாவது தொடர் மழை மற்றும் சூறாவளி காற்று காரணமாக ராமநாதபுரத்தில் இருந்த 60 அடி உயர வாகை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்திருக்கிறதுனால ராமேஸ்வரம் ராமநாதபுரம், அதாவது ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து பலத்த மழை மற்றும் சூறாவளி காற்று, கடல் கொந்தளிப்பு போன்றவை இருந்து வருகிறது. இந்த நிலையில மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று 2வது நாளாக இன்றும் அதிகாலையிலிருந்தே தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வருகிறது. தற்போது வீசி வரக்கூடிய இந்த பலத்த சூறாவளி காற்றின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் எதிரே இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஓரத்தில் இருந்த பழமை வாய்ந்த சுமார் 60 அடி உயரம் கொண்ட வாகை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களை மாற்றுப்பாதையில் அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த ஜேசிபி இயந்திர உதவியுடன் நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த பகுதியில் அந்த விழுந்து கிடந்த மரத்தை தற்போது அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து விடுகிறோம். அது மட்டுமின்றி வேதாளை பகுதியில் இன்று காலை ஒரு மரம் ஒன்று சாய்ந்து விழுந்தது. ஏறுவாடி பகுதியிலும் மரம் சாய்ந்திருக்கிறது. சிறு சிறு இடங்கள், அதாவது வெவ்வேறு இடங்களிலேயும் சிறு சிறு மரங்களும் அந்த மழைக்கு தாங்காமல் மண் அரிப்பு ஏற்பட்டு மரங்கள் சாய்ந்து விழுந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் துரித நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சோனிமுத்து.